அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேஸ்ட் அண்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீஃப் பயன்படுத்தி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான பீஃப் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீஃப் கிரேவி செய்ய தேவையான மசாலா பொருட்கள் எல்லாமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் வைக்க போகிறோங்க. வரமிளகாய், வரமல்லி 1 ஸ்பூன், குருமிளகு 2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் பட்டை கிராம்பு நான் சேர்த்திக்கல, எங்கிட்ட பவுட்ராக இருக்கிறனால நான் சேர்த்தலைங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு, வரமிளகாய் சேர்த்திக்கிங்க. நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இதை பவுடர் ஆக்கிக்கலாம். நம்மளோட பீஃப் மசால் ரெடி. கடாயில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே கிரேவி செய்யறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சுங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் பீஃப் வேக வைக்கும் போதே பாதி சேர்த்திட்டேன், அதனால் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இதில் வேக வச்சுருக்கிற பீஃப் சேர்த்திக்கலாம். பீஃப் வேக வைக்கும்போது மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. வெங்காயம் தக்காளியோட பீஃப் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது நான் வீட்லேயே ரெடி பண்ணது தாங்க. ரோஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுருக்க பீஃப் மசாலையும் சேர்த்திக்கலாம். மசாலா பொருட்களில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீஃப் வேக வைக்கும்போதே நான் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன், அதனால் இப்போ தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் பீஃப் கிரேவி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்ல ஸ்பைஸியான பீஃப் கிரேவி. நம்ம மசாலா பொருட்களை ரோஸ்ட் பண்ணி அரைக்கும்போது அதோட டேஸ்ட்டும் மனமும் தனியாக சுவையாக இருக்கும். தயிர் 2 ஸ்பூன், நம்மளோட பீஃப் கிரேவியை சப்பாத்தி, நான், புரோட்டா, தோசை எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும். பீஃப் வேக வச்ச தண்ணியும் சேர்த்திக்கிறேங்க. நான்வெஜ் செய்யும்போது அது வேக வச்ச தண்ணியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அந்தந்த டிஷ்ஷில் சேர்த்திட்டோன்னா அதோட டேஸ்ட்லாம் நல்லாயிருக்குங்க.
நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. நான் புது புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹேஸ்டன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி தழை தூவியாச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது எப்படி வந்தது, டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹேஸ்டன் கிச்சனை வாட்ச் பண்ணினதுக்கு நன்றி.